எப்போதும் கலை திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் கிளஸ்டர் பிளாக் லெவல் இருக்கும். இந்த வருஷம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. என்னன்னா நம்ம இந்த 2026 2027க்கு உண்டான கலை திருவிழாவில் எந்தெந்த தேதிகளில் எங்கெங்கே போட்டிகள் நடக்கும், அதாவது எங்கெங்கன்னா நம்ம பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். 1வது 2வதாக இருக்கிறீங்கன்னா நம்மளோட ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே குழந்தைகளுக்கு போட்டி நடத்தி அவங்கள தேர்வு செஞ்சு நம்ம எம்இஎஸ் தளத்தில் ஏற்றிருக்கணும். அதுக்கப்புறம் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் லெவலில் நடக்கும். அந்த கிளஸ்டர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஆகஸ்ட்டில் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே கிளஸ்டர் லெவலில் நடத்தியிருக்கணும். பிளாக் லெவலில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9வது மாதம் அதில் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே அவங்க பிளாக் லெவலில் நடத்தியிருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே 1 to 5க்கு நடந்திருக்கணும். ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து 10ஆம் மாதத்துக்குள்ளே, அதாவது இப்போ போட்டிகள் வந்து 8வது மாதம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 28ஆம் தேதி 10வது மாதம் 8, 9, 10 இந்த 3 மாதத்துக்குள்ளேயே எல்லாருமே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எய்டடாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்சிடும். இது வந்து 1 to 5க்கு உண்டானது தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 6க்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு கிளஸ்டர் லெவல் வரவே வராது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே 6லேருந்து 8 வரைக்கும் கலந்துக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா +1 +2 இருக்காங்க அப்படின்னு சொன்னால் +1 இருந்தால் 23ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவலில் முடிஞ்சிருக்கணும். +2 இருந்தால் 23ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் 6 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் லெவலில் 11 to 14 +1 +2க்கு, 6th to 8க்கு 1லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 இந்த தேதிக்குள்ளே 9வது மாதத்தில் நடந்திருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சேஞ்சஸ் ஆகுது. 6th to 8னா வேறு இடத்த நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இந்த வருஷம் மதுரையில் நடத்துகிறாங்க. 6வது 7வது 8வதுக்கு கோயம்புத்தூரில் நடக்குது. 9, 10க்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. 11, 12க்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எய்டடாக இருக்கட்டும். ஸோ எல்லா அப்டேட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஒரே வேலை நம்மளோட குழந்தைகளை ஊக்குவிச்சு நம்மளோட குழந்தைங்களோட தனித்துவமான திறமை என்ன அப்படிங்கிறதான் கொண்டு வரணும். தலைப்பும் அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க, இளையோர் திறன் சொல்லிட்டு. ஸோ அந்த இளையோர் திறனுக்கு சார்ந்த போட்டிகளில் குழந்தைங்களை தயார் பண்ணி எந்தெந்த தேதியில் எங்கே நடக்குதுன்றதையும் நம்ம அப்டேட் பார்த்துட்டோம். ஸோ குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வச்சு குழந்தைங்களை கலந்துக்க வைக்கணும். ஸோ இந்த வருஷம் குழந்தைங்க கலை திருவிழாவில் அதிகப்படியான போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க, எந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி கலை திருவிழாவில் போட்டியில் வெற்றி பெற்று ஏதாவது விருது வாங்கியிருந்தாலோ இல்லை என்ன போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட குழந்தைகளோட திறமையை வெளிக்கொண்டுறது ஒருத்தரோட நம்மளோட கையில் தான் இருக்குது. இளையோர் திறன்கிறது அவ்வளோ அற்புதமான டாப்பிக்காக இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக நம்ம வின் பண்ணலாம். எல்லாரோடுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.